ஃபங்க்ஷன் நல்லா ஹெவியாக இருக்கும், 3D எஃபெக்ட் இருக்கும். நல்லா தெரியும். இதில் பிக் சைஸ் இது வந்து ஃபஸ்ட்டு ரெட்டு வரும், அப்புறம் க்ரீன் கலரில் வரும். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஜிலி. முக்கியமானது இதுதான் பிஜிலி. இதுவும் ஹிட்ஸ் ஐட்டம் தான். ஸ்பின்னர் வித்தியாசமாக இருக்குது. பம்பரம். இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலோட டாய் ஸ்டோரி. இது 5 கலராக வரும். அதுவும் நினைக்கிறேன் நல்லா. ஆமாம், இது வந்து சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். குருவி வெடி. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.25 குருவி. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 லட்சுமி. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் 60 ஷாட் மல்டி கலர். இது வந்து ஒரு 3 நிமிஷம் ஃபயர் ஆகும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் 2.25 2 பீஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே கிராக்லிங் வித் கலர். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே, வாங்க உள்ளே வாங்க. 2025 தீபாவளிக்கு வந்தாச்சு. கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு? கலெக்ஷன்லாம் 2025ஓட நியூ வெரைட்டி எல்லாமே வந்திருக்குண்ணே. கிட்டார், பஸ் பவுண்டன், ரேசிங் கார், சரிங்களா, அந்த மாதிரி வெரைட்டி நிறையா வந்திருக்கு. வாங்க ஒன்றா பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட் நம்மளோட கடை பேருங்க, கடையோட லொக்கேஷன் கரெக்டாக சொல்லிக்கலாம். இப்போ நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவாசிலேருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்ரு மடத்துப்பட்டிங்கிற ஏரியாவில் இருக்குது. மடத்துப்பட்டியிலேருந்து தாய்பெட் ரோட்டில் RSR ஸ்பார்க்லஸ் பேக் சைடு. நம்ம கடை பேர் வந்து KSM கிராக்கர்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னங்கன்னா ஷார்ட்ஸ் ஐட்டம். வானவெடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஐட்டம் பார்க்கலாம் வாங்க. 12 ஷாட் ரைடர். இது வந்து ராக்கெட் ஃபங்க்ஷன் இருக்கும், சரிங்களா. 12 தடவை ராக்கெட் போன மாதிரி எஃபெக்ட் இருக்கும். ரைட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே 25 ஷாட் ரைடர். ஓகே, 25 ஷாட். 25 ஷாட் ரைடர். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் ஐட்டம் பார்க்கலாம். மல்டி கலர். இது வந்து 12 ஷாட்லேருந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து மல்டி கலர் 12 ஷாட், சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிலே 30 ஷாட். 1 டைம் ஃபயர் பண்ணிங்கன்னா போதும். 30 ஷாட் மேலே மல்டி கலர். 6 கலர் வித் கிராக்லிங். டைமிங்லாண்ணா? டைமிங் வந்து உங்களுக்கு ஒரு 1.5 நிமிஷம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிலே 60 ஷாட் மல்டி கலர். இது வந்து ஒரு 3 நிமிஷம் ஃபயர் ஆகும். டைமிங் ஃபங்க்ஷன் ஆகும். ரைட்டு. சூப்பராக இருக்கும், நல்லா கிராண்டாக இருக்கும். மல்டி கலர் நல்லா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஐட்டம் என்னென்னா பைப் ஐட்டம். மேலே போய் கலர் ஒரு ஷாட், சிங்கிள் ஷாட், சரிங்களா. இது வந்து 1 இன்ச்சு சோட்டா, 1 இன்ச்சு பைப்பு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிலே 2 இன்ச்சு பைப்பு மல்டி கலர். இதில் 6 கலர் வரும், 6 ஃப்ளேவர் வரும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிலே 3 பீஸு. ஒரு பாக்ஸில் 3 பீஸ் இருக்கும், 3 கலராக இருக்கும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிலே 2.25 2 பீஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே கிராக்லிங் வித் கலர். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 இன்ச்சு சிங்கிள் பைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃப்ளேவர் வரும் ஒரே இதில். இந்த 3 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படின்றதுலாம் அதனோட அளவு, அது எவ்வளோ ஹெவியாக போகுதுன்றதா? ஹைட்டு இன்ச்சு கணக்கு, அந்த வளையம் இன்ச்சு கணக்கு. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 3 இன்ச்சு நயகரா ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன். 5 இன்ச்சு டபுள் பால். 5 இன்ச்சிலேயும் மேலே போய் 2 பந்து வெடிக்கும். மேலே போய்ட்டு 2 தடவை. ஓகே. டபுள் ஃபங்க்ஷன். 5 இன்ச்சு டபுள் பீஸ். இது வந்து உள்ள 2 பீஸ் இருக்கும், ரெண்டுமே கிராக்லிங் வித் கலர். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சில் 7 ஸ்டெப். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைட்டு மேலே போய் 7 பந்து வெடிக்கும் மேலே, சரிங்களா. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. 5 இன்ச்சில் இப்போ வாவ் பர்பிள். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ கலரில் மேலே ஃபங்க்ஷன் ஆகும். இது ஒரே பீஸு. ஓகே. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே 5 இன்ச்சில் வாவ் பிங்க் கலர் ஃபங்க்ஷன். ஒரு பாக்ஸில் ஒரு பீஸ் இருக்கும். ஆமாம், ஒரு பீஸ் தான். நல்லா இது வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம். ஹைட் நல்லா போகும், ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். அடுத்து வந்து இதுதான் ஹைலைட். பைப் ஐட்டத்தில் இதுதான் ஹைலைட். 6 இன்ச்சு டபுள் பீஸ். வனிதா ப்ராடக்டோட 3D சீரியஸ் பிங்க் கலர், சரிங்களா. இது வந்து 6 இன்ச். 2 பீஸ் இருக்குது. 2 பீஸ் இருந்தால் நல்லா ஹெவியாக இருக்கும். ஆமாம், ஃபங்க்ஷன் நல்லா ஹெவியாக இருக்கும், 3D எஃபெக்ட் இருக்கும். ஓகே. அடுத்தது ஆனால் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளவர் போட் ஐட்டம். புஷ்வான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஐட்டம். அதில் பிக்லேருந்து கலர் கோட் வரை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளவர் பாட் பிக். ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ். இதே மாதிரி எல்லா ஐட்டமே 10 பீஸ் தான் இருக்கும், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெஷல் பார்த்தோம்ல, அதிலே இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ். ஓகே, சரிங்களா. அதில் 10 பீஸ் இருக்கும். ஆமாம், இதுவும் 10 பீஸ் தான். ஃப்ளவர் போட்ட அசோகா, இது அதுக்கு அடுத்த சைஸு. இதுவும் 10 பீஸ் தான். டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 9 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் இருக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கலர் கோட்டி. இதில் எல்லாத்த விட இது பெருசு, சைஸ் பெருசு. இது இருங்க ஓப்பன் பாக்ஸ் காட்டுறேன். நல்லா தெரியும். இதில் பிக் சைஸ் இது வந்து. ஓகே. ஆமாம், இதிலே 2 பீஸ். இது பாருங்க, ஒரு பாக்ஸில் 2 பீஸ். ரெண்டு பீஸ் தான். டைமிங் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் இருக்கும். சூப்பர். நல்லா ஹெவியாகவும் இருக்குது, நல்லா கிராண்டாகவும் இருக்குது. நல்லா இருக்கும். ஒரு பாக்ஸில் 2 பீஸுங்களா? ஆமாம். ரைட். ஃப்ளவர் பாட் 5 பீஸ். இப்போ 2 பீஸ் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 பீஸ். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2 பீஸ் பார்த்தீங்கல்ல, அதில் 5 பீஸ் இருக்கும், பெரிய பீஸ். மதர்ஸ் லக்கி. இப்போ 5 பீஸ் பார்த்தீங்க, அதில் டிஃப்ரெண்ட் ஐட்டம். இது எப்படின்னா
நீங்கள் ஃபயர் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ரெட்டு வரும், அப்புறம் க்ரீன் கலரில் வரும் ஒரே பீஸில். சூப்பர். அதான் இதோட ஸ்பெஷலே இருக்கிறதுலே பெருசு. கலர் கோட்டி மெகா டீலக்ஸ். இது வந்து ஃப்ளவர் கோட்டி இருக்கிறதுலே இதுதான் பெருசு. எத்தனை பீஸ் இருக்குன்னு? 10 பீஸ் தானே இருக்குல்லே வச்சு. இதுதான் பெரிய சைஸ். ஆமாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சக்கரம் பார்க்க போகிறோம். தரச்சக்கரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஐட்டம் பார்ப்போம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் சக்கர் பிக்கு இருக்கிறதுலே சிறுசு. ஓகே. இதில் 10 பீஸ் இருக்கும், சின்ன சைஸ் இருக்கு. சரிங்களா? இதுக்கு அடுத்த ஐட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரவுண்ட் சக்கர் ஸ்பெஷல். இப்போ பிக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த சைஸ் இது. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரவுண்ட் சக்கர் டீலக்ஸ். இது வந்து எல்லாத்தையோட பெரிய சைஸ். ஓகே. சங்கு சக்கரத்தில் இருக்கிறதுலே பெருசு. ஓகே. 10 பீஸ் இருக்கும். 10 பீஸு. ஓகே. இதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ டீலக்ஸ் பார்த்தீங்களா, அது வந்து சாதா குப்பி, இது வந்து ரப்பர் குப்பி அப்படின்றது கீழே பிளாஸ்டிக் குப்பி. இது வந்து டைமிங் நல்லாயிருக்கும், அதாவது ரன்னிங் நல்லாயிருக்கும். இது சுற்றுறது வந்து நல்லாயிருக்கும். ஆமாம். இப்போ இதில் பெருசு இருக்குது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் டீலக்ஸ், கிரவுண்ட் சக்கர் சூப்பர் டீலக்ஸ். இதுவும் பிளாஸ்டிக் குப்பி தான். அந்த பச்சை கலரில் கீழே வச்சுருக்கீங்க. இந்த கிரவுண்ட் சக்கர் சூப்பர் டீலக்ஸு. இது வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா 40 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு ரன்னிங் ஆகும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாங்க சில்ட்ரன்ஸ் ஐட்டம் பார்க்கலாம். கிட்ஸ் ஐட்டமா? கிட்ஸ் ஐட்டத்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1.5 அடி சாட்டை. ஆமாம். இது வந்து 1.5 அடி சாட்டைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எத்தனை பீஸ் இருக்கும்? உள்ள 10 பீஸ். 10 பீஸ். ஓகே. 4 அடி சாட்டை. 4 அடி. இது வந்து சாட்டையிலே பெருசு. இருக்கிறதுலே பெருசு. ஓகே. சரிங்களா? இதுலேயும் 10 பீஸ். 10 பீஸ் ஒரு பாக்ஸ்க்கு. ஆமாம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஜிலி. முக்கியமானது இதுதான். பிஜிலி இதுதான் சில்ட்ரன்ஸ் ஐட்டத்தில் முக்கியமான. என்னதான் 30 ஷாட் 60 ஷாட் இருந்தாலும் இது இருந்தால் தான் தீபாவளி வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆமாம். பிஜிலி வெடி இருக்குது இதில். ஆமாம். ரைட்டு. இது வந்து பாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வெடி இருக்கும். ரைட்டு. சரிங்களா? இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து கிட்ஸ் ஐட்டத்தில் ஸ்மோக்கு. அந்த கலர் போக. ஓகே. இது எல்லா கடையிலும் ஒரு ஸ்டிக்கில் ஒரு கலர் தான் வரும். நம்ம கடையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஸ்டிக்கில் 3 கலர் வரும். இது எல்லாமே அதுதான் ஸ்மோக். ஃபுல்லாக ஸ்மோக் தான். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஐட்டம் தான் ஃபோட்டோ ஃப்ளாஷ். இது ஃபயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ பிடிக்கும்போது ஃப்ளாஷ் அடிக்கும்ல, அந்த எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. ஏஞ்சலோட போகும். அழகழகாக இருக்கே கிட்ஸுக்கெல்லாம். 5 சவர். நல்லா கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு சில்ட்ரன்ஸ் ஐட்டம் தான் இது ஃபுல்லாமே. 5 பீஸ் வந்துட்டு 5 கலரில் இருக்கும். 5 கலர் வெரைட்டி கலராக இருக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேஜிக் பாப்ஸ். இது இருக்கிறதுல சில்ட்ரன்ஸ் ஐட்டம். சரிங்களா? பாப் இது வந்து பாம்பு மாத்திர மாதிரி இருக்கும். 10 வச்சிங்கன்னா சடச்சடன்னு வெடிக்கும். இது ஜஸ்ட் 10 ருபீஸ் தான். ஒரு பாக்ஸோட 10 ரூபா தான். 10 ரூபா. இது மொத்தமாக எடுத்தீங்கன்னா 100 ரூபா தான். காலையில் கொடுத்தா கம்மன் அமைதியாக வச்சுக்கோங்க. சாயங்காலம் வரைக்கும் தீபாவளி கொண்டாடிக்கலாம். வெறும் 100 ரூபாயில தீபாவளிக்கு முடிச்சிடலாம். ரைட்டு. இது அவங்களுக்கு வந்துட்டு சேஃப்டி தான். இதுவும் சேஃப்டி தானே. பாப்பாப் பார்த்தீங்களா, இப்போ அதிலே பார்த்துக்கிட்டீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் புல்லட் மாதிரியே இருக்கும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபயர் பண்ணிங்கன்னா புஷ்வானம் மாதிரி சடச்சடன்னு வெடிக்கும். இதுவும் சில்ட்ரன்ஸ். அதாவது ஹெவி ஐட்டம் கிடையாது. இது ஹெவி ஐட்டம் கிடையாது, சில்ட்ரன்ஸ் ஐட்டம் தான். ஓகே. கலர்ஃபுல்லாக இருக்குண்ணா. குழந்தைங்களுக்குலாம் ஏகப்பட்டது வச்சுருக்கீங்க. இதெல்லாம் தானாங்களா? இதெல்லாம் அது. ஓகே. சரிங்களா? கிட்கேட் அப்படியே கிட்கேட் மாதிரி இருக்குது அப்படியெல்லாம். ஆமாண்ணே. ஓகே. ரைட். அடுத்துண்ணே சாஸ்தால யோயோ பென்சில். யோயோ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 40 செகண்ட் இருக்கும். உள்ள 3 பீஸ் இருக்கும். ஒரு பீஸும் 40 செகண்ட் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே. இது வந்து பென்சில் டைப். ஓகே. மல்டி கலர் வித் கிராக்லிங். அடுத்து இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஞ்சல் ப்ராடக்ட்டில் ஹைஃபை டெக்னு ஒன்று இருக்குது. ஏஞ்சல் பிராண்டில் ஹைஃபை டெக். இப்போ பார்த்தீங்களா சாஸ்தால யோயோ, அதுலேயே மினி சைஸ். ஓகே. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் இருக்கும். உள்ள 3 பீஸ். ஒரு பாக்ஸ்க்கு 3 பீஸ். அதே மாதிரி 3 பீஸ். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புஷ்வானத்துலேயும் மல்டி கலர் சவர்னு சொல்லுவாங்க. சவர் ஐட்டம் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பீகாக் ஃபெதர் 5 பீஸ் இருக்கும் உள்ள. பீகாக் ஃபெதர் தோகை விரிச்ச மாதிரியே இருக்கும். இது வந்து அதுலேயும் மல்டி கலர் 5 கலர் வரும். ரெயின்போ ஃபால்ஸ் 5மே 5 கலராக வரும். இதெல்லாமே கிட்ஸுக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஹிட்ஸ் ஐட்டம் தான். ஹிட்ஸ் ஐட்டம் பெரியவங்களும் வெடிக்கலாம். நல்லா மல்டி கலராக இருக்கும் உங்களுக்கு. ஏஞ்சல் ப்ராடக்டோட ஆங்கிரி பேட்ஸ். ஏஞ்சல் ப்ராடக்ட் ஆங்கிரி பேட்ஸ். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இது வந்து ஒரே கலராக வரும். பச்சைனா பச்சை, ஓகே, மஞ்சனா மஞ்சள், க்ரீன்னா க்ரீனு, அந்த மாதிரி வந்துடும். 5 பீஸ் இருக்கும். 5 பீஸும் ஒரே கலராக இருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் ஹிட்ஸ் ஐட்டம் தான். ஸ்பின்னர் வித்தியாசமாக இருக்குது. பம்பரம் ஃபயர் பண்ணிங்கன்னா பம்பரம் மாதிரி சுற்றும். 10 பீஸுங்களா? 10 பீஸ். இதுவும் 10 பீஸ். இங்கே இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் இது எல்லாமே 10 பீஸ் தான். ஒரே ஐட்டம் தான் இது. டச் அண்ட் டச். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷவர்லேயும் ஸ்டாராக வரும். இது வந்து புஷ்வானத்துலேயே மல்டி கலர். ஓகே. சரிங்களா? கலர்ஃபுல்லாக இருக்கும். பீகாக் ஃபெதர் பார்த்தீங்களா? ஆமாம். அதிலே இது வந்து எல்லோ கலரில் இருக்கும். கோல்டன் கலர். இதை விட எல்லாமே பிக் சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிண்டர் ஜாய். இதுவும் ஹிட்ஸ் ஐட்டம் தான். இது டைமிங் பார்த்தீங்கன்னா 1 20 செகண்ட் இருக்கும். 5 பீஸ் உள்ள
ஒன்றுமே 20 செகண்ட் வரும். 20 செகண்ட் வரும். மினி என்னது? மினியன் ஃபவுண்டன். இதுவும் பார்த்தீங்கன்னா 5 கலராக வரும். டைமிங் பார்த்தீங்கன்னா கிண்டர் ஜாயோட அதிகமாக இருக்கும். இது சூப்பர். கிட்ஸுக்கு வந்து எக்கச்சக்க கலெக்ஷன், ஏகப்பட்ட ஐட்டம் நம்மகிட்ட இருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலோட டாய் ஸ்டோரி. இது 5 கலராக வரும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன்று வந்து 30 to 35 செகண்ட் ஃபங்க்ஷன் டைம். இது ஒரு பீஸு மொத்தம் 5 பீஸ். அதிலே பாருங்கள் 7 ஷாட். இது வந்து 7 ஷாட்னா 7 ஷாட்னு நினச்சிக்கிடக்கூடாது. பற்ற வச்சிங்கன்னா பூத்துன்னு மேலே ஊதி 7 கலர் வரும். ஓகே, அவ்வளோதான். 7 கலராக வரும். ஒரு 7 தடவை வெடிக்காது, 7 கலர் வரும். ஹெலிகாப்டர். ஆமாம். நீங்கள் கோடி கணக்கிலலாம் போட்டு ஹெலிகாப்டர் வாங்கன்னு கவலைப்படாதீங்க, சரிங்களா? பட்ஜெட்லேயே இது வந்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பட்ஜெட்டில் இருக்குது. ஓகே, ஹெலிகாப்டர் 5 பீஸ் உள்ள 5 பீஸ் இருக்கு. ஆமாம். அதே இதில் பார்த்தீங்கன்னா ட்ரோன் இருக்குது. ட்ரோன் கேமரா இதுவும் 5 பீஸ் தான். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 2-in-1ங்கண்ணா. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சவர் வந்து சைரன் வரும், சரிங்களா? விசில் சவுண்டும் வரும், சவரும் வரும். ஓகே, 3 பீஸ் உள்ள. ஓகே, சரிங்களா? இப்போ சைரன் சவுண்ட் மட்டும் நல்லா காது போல அளவுக்கு ஹெவியாக வரும். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மினி சைரன். இது வந்து 5 பீஸ். ஃபங்க்ஷன் அதே தான், இதில் 5 பீஸ் இருக்கும். ஹிட்ஸ் ஐட்டத்தில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா மினி அம்பர்லா, டான்சிங் அம்பர்லா. இது ஸ்பார்க்லெஸ் பார்த்துருக்கீங்களா? கம்பி மத்தாப்பு. ஆமாம். அதிலே குடராட்டின மாதிரி சுத்தம். இதுவும் கண்டிப்பாக டெமோ பார்த்துடலாம். வாங்க டெமோ பார்த்துலாம். இப்படி பிடிச்சிக்கிட்டு ஃபயர் பண்ணிங்கன்னா போதும். மெர்க்குரி டார்ச்சா? ஆமாண்ணே. செல்ஃபி ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்கள்ல. செல்ஃபி ஸ்டிக். ஆமாம். கையில் பிடிச்சிட்டு ஃபயர் பண்ணிங்கன்னா செல்ஃபி எடுக்கிற எஃபெக்ட் இருக்கும் அதில். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லாலிபாப்பா. ஆமாம், இதுவும் சில்ட்ரன்ஸ் ஐட்டம் தான். சிக்கன் லாலிபாப். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 பீஸ் இருக்கும். இது வந்து திங்கிற லாலிபாப்பில் வெடிக்கிற லாலிபாப். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 வெரைட்டி ஃபங்க்ஷனாக இருக்கும், சரிங்களா? கம்பி மத்தாப் மாதிரி தான். ஃபயர் பண்ணிங்கன்னா சடச்சடன்னு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் சவுண்டு. நல்லா இருக்கும். சில்ட்ரன்ஸ் ஐட்டம் தான். பார்க்குறதுக்கு நல்லா வித்தியாசமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 5 பீஸ் சவர், சரிங்களா? இதுவும் சில்ட்ரன்ஸ் ஐட்டம் தான். 5 கலர் இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸும் 20 செகண்ட் இருக்கும். ஓகே, ஒரு பீஸ் வந்து 20 செகண்ட். ஒரு பாக்ஸில் 5 பீஸ். ரன்னிங் ரேஸ் காருங்களா? ஆமாம். பேக்கில் ஃபயர் பண்ணிங்கன்னா ஓகே, நீங்கள் கார் எப்படி ஓட்டிட்டு போவீங்களோ அதே மாதிரி போகும். பேக் ஃபயர் ரைட்டு, சரிங்களா? ஓ, 10 வச்சாலும் ஒன்று முன்னாடி வண்டி போகும். ஆமாம், கார் ரன்னிங் ஆகும். பரவாயில்லையே. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஐட்டத்தில் மணி பேங்க். இது உள்ள 2 பீஸ் இருக்கும். வெடிச்சிங்கன்னா பணமாக வரும். பணமாக கொட்டும். ஆமாம், பணமழையாக கொட்டும். சரிங்களா? ஒரு பாக்ஸ்க்கு 2 பீஸ். ஓகேண்ணா. சிங்கிள் சவர், அதிலே டபுள் ஃபங்க்ஷன் உள்ளது பார்க்கலாம், சரிங்களா? இதில் ஒரு 10 ஐட்டம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அயன் பிராண்டோட லெமன் ட்ரீ. இது வந்து எல்லோ கலரில் ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராக்லிங் வரும். எங்கே ஃபயர் பண்ணுறது? 2-in-1 ஃபயர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இது சாட்டையை வச்சு தான் ஃபயர் பண்ணணும், சரிங்களா? இதில் 5 ஃப்ளேவர் இருக்குது. ஓகே, உள்ளே இருக்குது. ஆமாம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாத்தாவோட ஜியோ கிராக்லிங். இது கிராக்லிங்கோட மல்டி கலர் வரும். இது டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் மேலே ஃபயர். ஆமாம், எல்லாமே மேலே தான். எல்லாமே சாட்டை வச்சு தான். இன்னுமே பார்க்க போகிற எல்லாமே சாட்டை வச்சு தான் பற்ற வைக்கணும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார் கிங்கோட குற்றாலம். இது ஃபயர் பண்ணிங்கன்னா மைல்டாக இருக்கும் சவர் வந்து. ஓகே, நல்லா ஃபால்ஸில் தண்ணி கொட்டின மாதிரி இருக்கும். அதான் குற்றாலம். அதனால தான் குற்றாலம்னு பேர். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 3-in-1 3 ஒண்டர்ஸ். ஒரே சவரில் 3 ஃபங்க்ஷனு. ஃபஸ்ட்டு கிராக்லிங்கு, அடுத்து க்ரீனு, அடுத்து எல்லோ. மியூசிக் சவர். ஆமாம், இது பற்ற வச்சிங்கன்னா மியூசிக்கோட சவர் கிராக்லிங் சவுண்டோட வரும். ஓகே, டைமிங்லாம் இது எவ்வளோ நேரம்? டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இது 40. இப்போ பார்க்குற எல்லாமே 40 செகண்ட் வரும். அடுத்து வந்து மொட்டுப்பட்டு. இதுவும் வந்து 2-in-1 தான். 2-in-1 எப்படின்னா ஃபஸ்ட்டு சவர் எல்லோ சவர் வரும். ஒரு 40 செகண்ட் சவர் ஆகும். மேலே ஷாட்டு, சிங்கிள் ஷாட்டு மேலே வெடிக்கும். ஆமாம், சிங்கிள் ஷாட். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகேவோட ஃபாக்ஸ் ஸ்டார். இதுவும் 40 செகண்டு கிராக்லிங் சவர் தான். இது கிராக்லிங் மட்டும், ஒன்லி கிராக்லிங், ஒரே பீஸ். ஆமாம். ஜம்போ கிராக்லிங். இதுவும் ஃபுல் கிராக்லிங் தான். டைமிங் வந்து 1 நிமிஷம் இருக்கும். ஃபுல் கிராக்லிங் 1 நிமிஷமா? 1 நிமிஷம். ஏஞ்சல் ப்ராடக்டில் கேண்டி க்ரஷ். இது வந்து 5 கலரு. ஒரு சவரும் 30 செகண்ட் இருக்கும். 5 பீஸ். இது கிராக்லிங் வித் மல்டி கலர். ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா 30 to 35 செகண்ட் இருக்கும். சூப்பர் ஃபங்க்ஷன் டைம். இது வந்து கலர் பீகாக். இது பார்த்தீங்கன்னா 5 ஹோல்ஸ் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு பேக்கில் ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா?
இது பற்ற வச்சிங்கன்னா மல்டி கலரோட கிராக்லிங்கோட வரும். 5 ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காமனாக எல்லாத்துலேயுமே உள்ளது 3 ஹோல்ஸு மல்டி கலர் வித் கிராக்லிங்கோட. ஓகே சரிங்களா. இப்போ இதிலே பெருசு பார்த்துக்கிட்டிங்கன்னா படா பீகாக், இதுவும் 5 ஹோல்ஸு. இது வாங்க டெமோ பார்க்கலாம். இது நல்லா கிராண்டாக இருக்கும் இல்லையா? இது கிராண்டாக இருக்கும். வாங்க டெமோ வீடியோ பார்க்கலாம். இதே பீஸ் தான் மேலே வச்சுருக்கீங்களோ? இதே பீஸ் தான் அந்த மேலே ஸ்டாக் மேலே. ஆனால் வாங்க நம்ம அடுத்து பாம் ஐட்டம் பார்க்கலாம். பாம்ஸ்லேயே நம்மகிட்ட 6 வெரைட்டி இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோ பாம். இது வந்து இருக்கிறதுலே மினி சைஸ். மினி சைஸ்? ஆமாம், இருக்கிறதுலே மினி சைஸு. இது வந்து ஆட்டோ பாம்புக்கு அடுத்த சைஸு. ஓகே சரிங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிங் ஆஃப் கிங். ஓ, நிறைய வெரைட்டி இருக்குது பாம்லேயும். இந்த இருக்குது பார்த்துக்கோங்க, கிங் ஆஃப் கிங்கு. சரிங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாசிக். ஒவ்வொன்று சைஸு வேறு சைஸ் இருக்கும். எல்லாமே நூல் சுத்து அடுத்தடுத்த சைஸ். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 சுத்து 9 சுத்து. செம்ம ஹெவியாக இருக்கு. அதிரும் நினைக்கிறேன் நல்லா. ஆமாம், இது வந்து சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஆமாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெர்மினேட்டர் ஃபார்ம். இது வந்து 11 சுத்து. அப்படிங்க அப்பா. ஆமாம். என்னென்ன இது? ரைட்டு, கொஞ்சம் நல்லா சேஃபாக வந்து வெடிக்கணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக தான் வெடிச்சுக்கணும். குழந்தைங்கெல்லாம் முக்கியமாக கொடுத்துடக்கூடாது. குழந்தைங்கிட்ட இருந்து கொடுக்கூடாது. சரிங்களா. ஆனால் வாங்க அடுத்து நம்ம ஸ்பார்க்லஸ் ஐட்டம் பார்க்கலாம். கம்பி மத்தாப்பு 10 cm எலக்ட்ரிக். 10 சென்டிமீட்டர். ஆமாம், ஓகே. சரிங்களா. இது வந்து கலர் சடச்சடன்னு வெடிக்கும் பார்த்தீங்களா? ஆமாம். 10 cm. இது வந்து கிரீன் பச்சை கலரு, இது சிவப்பு கலரு. ஓகே. அதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 12 எலக்ட்ரிக்கு. இது வந்து கலரு சடச்சடன்னு வெடிக்கிறது, க்ரீனு ரெட்டு. இது வந்து 15 சில்வரு. இது வந்து சடச்சடன்னு வெடிக்கிறது கிராக்லிங்கு. சரிங்களா. இது வந்து க்ரீனு, இது வந்து ரெட்டு. கம்பி மத்தாப்புல எத்தனை வெரைட்டி இருக்குது? கம்பி மத்தாப்புல 10லேருந்து நம்மகிட்ட 50 வரைக்கும் இருக்குது. 10 cmலேருந்து 50 cm வரைக்கும் இருக்குது. ரைட்டு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 30 cm. 30 சென்டிமீட்டர் நல்லா 30 cm. ஆமாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கு. இது வந்து கலர் தான் இருக்குது. ஓ, இது வந்து கலர் சைஸ். இது வந்து கலர் கிராக்லிங். ஓகே. சரிங்களா. இது வந்து க்ரீனு. ஒவ்வொரு பாக்ஸில் எவ்வளோ பீஸ் இருக்கும்? இது வரைக்கும் 10 பீஸு. இது எல்லாமே 5 பீஸ். 5 பீஸ் இருக்கும். 10 cmலேருந்து 15 cm வரைக்கும் 10 பீஸு. 30 cmலேருந்து 50 cm வரைக்கும் 5 பீஸ். இது வந்து க்ரீனு ரெட்டு. சரிங்களா. இது வந்து 50 cmல கிராக்லிங். இது வந்து நல்லா பெருசாகவே இருக்கும். செம்ம லென்த்தியாக இருக்கும். லென்த்து பாருங்கள் எவ்வளோ லென்த்துன்னு பாருங்கள். டைமிங்கும் செம்மையாக இருக்கும். சில இடங்களில் வந்து கம்பி வளையும், இது வந்து வளையாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மகிட்ட உள்ள ஸ்பெஷலே ஆகும். ஓகே. சரிங்களா. இதில் 5 பீஸ் இருக்கும். இது 5 பீஸ் தான். இது வந்து அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கலர் மைல்டாக உள்ளது, மஞ்சள் கலரில் வரும். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா ஒத்த வெடி, சிங்கிள் வெடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குருவி ஐட்டம், குருவி லட்சுமி ஐட்டம், குருவி வெடி. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.25 குருவி. ஒரு பாக்கெட்டுக்கு 25, ஒரு பண்டலுக்கு 25 பாக்கெட். சரிங்களா. ஒரு பாக்கெட்டுக்கு 4 பீஸுங்களா? ஒரு 5 பீஸ். 5 பீஸ். ஒரு பாக்கெட்டுக்கு 5 பீஸு. ஒரு பண்டலுக்கு 25 பீஸ் வரும். ஓகே. 25 பாக்கெட்டு. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டா இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3.5 லட்சம். இது வந்து ஒரு பண்டலுக்கு 10 பாக்கெட் வரும். சூப்பர். சரிங்களா. குருவி வெடி லட்சுமி வெடிலாம் தான் வந்துட்டு காலங்காலமாக வரும். ஆமாம். இது இல்லாமல் தீபாவளியே கிடையாது. என்னதான் கலர் கலராக வெடித்தாலும் இதில் 2 வெடி போட்டால் தான் தீபாவளியே முழுமையாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்துட்டா 4 லட்சம். ஓ, அதில் சைஸ் பெருசு. அதுக்கு அடுத்த சைஸ். ஓகே. 4 டீலக்ஸ் 10 பேப்பர். இது வந்து நான் அதுக்கு முன்னாடி பார்த்த வந்து 5 பேப்பர் இருக்கும். இது வந்து 10 பேப்பர். சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிலே கோல்டு. இப்போ இது எல்லாமே வந்து ஸ்டாக் இவ்வளோ இருக்குல்லண்ணா? ஆமாங்கண்ணா. இது ஹோல்சேலாகவும் பண்ணலாமா? ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே நம்மகிட்ட உண்டுங்க. ஆமாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டு லட்சுமி 4 கோல்டு. இது வந்து சவுண்ட் எல்லாமே எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஓகே. அதான் ரொம்ப ஹெவி. நம்ம கடை வந்து ஹோல்சேல் ரீட்டைல் கேட்டிங்கல்ல, நம்ம கடை வந்து எப்போவுமே 365 நாள் உண்டு. நீங்கள் எப்போனாலும் வாங்கிக்கலாம். மினிமம் ஆர்டர் 3000 ரூபா. ஒரு என்ன இதுக்குனாலும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஆர்டர் பண்ணணும். கோவில் கும்பாபிஷேகம் திடீர்னு எனக்கு தேவைப்படுது, என்ன ஃபங்க்ஷன்னாலும் சரி எப்போனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம கடை 365 நாள் இருக்கும். ரைட்ண்ணா. அதே போல் இப்போ காமிக்கிறதுல ஒரு வெடி கூட சோட போகாது. அதுக்கு நாங்கள் எதுவுமே மிஸ் ஆகாது. குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும். குவாலிட்டி அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 இன்ச்சு கும்கி. ஓகே. சரிங்களா. 6 இன்ச்சு ஜல்லிக்கட்டு. வேற கேட்டாலே பயங்கரமாக இருக்குது எல்லாம். சரிங்களா. இது வந்து ஒரு பண்டலுக்கு 5 பாக்கெட்டு. ஒரு பாக்கெட்டுக்கு 5 பீஸ். இதெல்லாம் சமதடியாக இருக்குது. இதெல்லாம் சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அணுகுண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்கார சண்டைக்கிற மாதிரி தானே? சரி. ஆமாம்.
அதெல்லாம் வர மாட்டாங்க. 7 இன்ச்சு கும்கி. ஓ கும்கிலே 7 இன்ச்சு கும்கி இது. நம்மகிட்ட மட்டும்தான் அது இருக்குது. செம்ம ஹெவியாக இருக்குது. சைடில் கட்டுங்க. அடா சாமி. ரைட்டு. சரிங்களா? ஒரு பாக்கெட்டுக்கு 4 பீஸுங்களா? 5 பீஸ். எல்லாமே 5 பீஸ் தான் வரும். ஒரு பண்டலுக்கு வந்து 10 பாக்கெட். ஓகே.